அதிமுகவுக்கு தான் ஒரு பொதுச் செயலாளர் தான், தன்னுடைய தலைமையில் தான் அதிமுக இயங்குகிறது என்பதை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டணியை இவ்வளவு அவசர கதியிலே முடிவு செய்தார். இல்லைன்னா தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு கூட கூட்டணியை உறுதி செய்திருக்கலாம். இப்ப கூட்டணியில போய் சேர்ந்தது ஒரு செட்பேக் தான். இப்ப கூட்டணியில சேர்ந்ததுனால என்ன நன்மை அதிமுகவுக்கு? பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டதுனால இப்ப ஒன்றிய அமைச்சரவையில இடம் கிடைச்சிருச்சா? என்ன நன்மையை இப்ப தேடிட்டீங்க நீங்க? ஒரு நன்மையும் கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? நல்லா தெரியும். 2 விஷயத்துக்காக தான் அவர் போனாரு. ஒண்ணு, இவர் ஏதோ விமானம் வாங்குவதற்கு தயாரானார் என்ற ஒரு செய்தி. அந்த செய்தியை அறிந்து கொண்ட அமலாக்கத்துறை நேரடியாகவே வந்து இவருடைய மகனையும் இவருடைய சம்பந்தியையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள். இவருக்கு மிக நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இவருக்கு மிக நெருக்கமானவர்களாக அறியப்பட்டவர்களுடைய வீடுகளில் இருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி. இப்ப இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். அதனாலதான் முதல் நாள் சாயங்காலம் அசம்பிளியில போயிட்டு வர்றேன், காலைல பாப்போம்னு சொல்லிட்டு வர்றாரு பேரவையில் வெளியில வந்து. சக சட்டமன்ற உறுப்பினர் என்ன நினைக்கிறாங்க, அண்ணன் பசுமை வழிச்சாலையில போய் ஓய்வு எடுத்துட்டு காலையில வருவாருன்னு நினைக்கிறாங்க. இவர் காலையில பிளைட்டை பிடிச்சு புறப்பட்டாரு டெல்லிக்கு. போறதை யாருகிட்டயுமே சொல்லல. போய் இறங்குனவரு பத்திரிகையாளர்கிட்டயாவது சொல்லணும்ல, எதுக்கு வந்தீங்கன்னா முதல்ல தெரியாதுன்னாரு. அப்புறம் திரும்ப பின்தொடர்ந்து பத்திரிகையாளர் கேட்டோம்னா அதிமுகவுக்கு அலுவலகம் கட்டியிருக்கோம், நான் பார்க்க வந்திருக்கேன்னாரு. சாயங்காலம் 3 கார் மாறி போய் பார்த்தாரு சார். நீங்க இந்த சாமி படத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் பிச்சைன்னு ஒரு வில்லன் கேரக்டர். அந்த வில்லன் என்ன பண்ணுவாருன்னா 3 கார் மாறி தப்பிச்சு ஓடுவாரு, விக்ரம் சேஸ் பண்ணிக்கிட்டே போவார். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி 3 கார் மாறி போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்படி என்ன திரைமறைவு வாழ்வு இந்த வாழ்வு? பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு திறந்த மனநிலையோடு இயங்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி ஒரு பக்கம் காரணம். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரியான வழக்குகள் தான். எங்க சின்ன கைவிட்டு போயிடுச்சுன்னா, ஏன்னா பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறது வழக்கு. பொதுச் செயலாளர் தேர்வுக்கான பைலாவை திருத்திட்டாங்கிறது வழக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, பொதுச் செயலாளரை பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது செல்லும்ன்றாங்க. ஆனா பொதுக்குழுவுல நீங்க தேர்ந்தெடுத்தது செல்லாது. அதிமுகவினுடைய பைலா என்ன? அதிமுகவுடைய நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அதிமுகவை நிர்வகிக்கணும்னு பைலாவை உருவாக்கிட்டு போயிருக்காரு.